மூணாருக்கு வரும் சுற்றுலா பயணிகளிடமிருந்து இனி கட்டணம் வசூலிக்கப்படும். புதன்கிழமை நடைபெற்ற பஞ்சாயத்து கமிட்டியில் இதை குறித்து தீர்மானம் எடுக்கப்பட்டது. ஆகஸ்ட் மாதம் முதல் திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட தீர்மானிக்கப்பட்டுள்ளது. சுற்றுலா மையமான மூணாருக்கு நுழைய இனி கட்டணம் கொடுக்க வேண்டும். மூணாருக்கு வரும் வாகனங்களிடமிருந்து நுழைவு கட்டணம் ஈடாக்க தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. புதன்கிழமை நடைபெற்ற மூணார் பஞ்சாயத்து கமிட்டி தான் இதை அங்கீகரித்துள்ளது. இதன் தொடர் நடவடிக்கைகளுக்காக பஞ்சாயத்து தலைவர் எஸ். விஜயகுமாருக்கும் பஞ்சாயத்து செயலாளருக்கும் பொறுப்பு கொடுக்கப்பட்டது. ஆகஸ்ட் மாதம் முதல் திட்டம் நடைமுறைப்படுத்த லட்சியமிடப்பட்டுள்ளதாக பஞ்சாயத்து தலைவர் தெரிவித்துள்ளார். ചെക്ക് പോസ്റ്റ് മുഖാന്തരം നമ്മളൊരു സഞ്ചി കൊടുത്ത് അവർ ഉണ്ടാക്കുന്ന മാലിന്യം എവിടെയാണോ അവർ കയറുന്നത് അവിടെ കൊണ്ട് സംസ്കരിക്കുന്നതിന് അവിടെ കൊണ്ട് കൊടുക്കുന്നതിനും അതിന് ഫീസ് ഈടാക്കുന്നതിനും തീരുമാനിച്ചിട്ടുണ്ട്. അപ്പോൾ ഇതുകൊണ്ടുണ്ടാകുന്ന വെച്ചാൽ ഒന്ന് ഗതാഗതക്കുരുക്കിന് ഒരു പരിഹാരം ഉണ്ടാകും, രണ്ട് ശാശ്വതമായിട്ട് ഈ മാലിന്യ സംസ്കരണം അവിടെ ഇവിടെ ഇടാതെ ഒരു സ്ഥലത്ത് നിന്ന് സ്വരൂപിക്കാൻ കഴിയും, തദ്ദേശീയരായ ആളുകൾക്ക് ഒരു തൊഴിലും കിട്ടും എന്നുള്ള നിലയിലേക്ക് அரசியல் கட்சிகளின் தலைவர்கள், சமுதாய சங்க தலைவர்கள், மாவட்ட ஆட்சியர் போன்றவர்களுடன் ஆலோசனை நடத்திய பின்பு வாகனங்களுக்கு பிரிக்க வேண்டிய கட்டணம் குறித்து தீர்மானிக்கப்படும். மூணாருக்கு வரும் முக்கிய நுழைவுப் பகுதிகளில் ஹரிதா செக் போஸ்டுகள் வைத்து வாகனங்களிடமிருந்து நுழைவு கட்டணம் ஈடாக தீர்மானிக்கப்பட்டுள்ளது. மூணாருக்கு வருபவர்கள் பல இடங்களில் அதிக அளவில் குப்பைகள் கொட்டுவதாகவும் இவற்றை சேகரிப்பவர்களுக்கு இதன் மூலம் சம்பளம் கண்டெத்துவதற்கு லட்சியமிடப்பட்டுள்ளது. பழைய மூணார், தேவிகுளம் டோல் அருகில் சட்டமுனார் சோதனை சாவடி போன்ற இடங்களில் சோதனை சாவடிகள் அமைக்கப்படும். கட்டணம் வாங்குவதுடன் குப்பைகள் தூக்கி எறியாமல் சேகரித்து வைப்பதற்கும் கவர்கள் கொடுக்கப்படும். தரம் பிரித்த குப்பைகள் திரும்பி வரும் வழியில் சோதனை சாவடிகளில் கொடுக்க வேண்டும். வாகனங்களின் அளவு அனுசரித்து கட்டணம் ஈடாக்கப்படும். தினந்தோறும் சராசரி 1500 முதல் 2500 வாகனங்கள் வரை மூணாருக்கு வருவதாக கணக்குகள் தெரிவித்துள்ளன. சீசனில் இது 5000 வரையும் உயர வாய்ப்புள்ளது. எஸ். பீரோ, மூணார்.